வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லோருக்கும் வீடியல் விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு மிக பெரிய மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேல்பாரி. கோவனுக்கும் உறையூர் படைக்கும் நடந்த போர்ல உறையூர் படை கோவன் படைக்கிட்ட தோத்து ஓடிருச்சு. குடல் சரிந்த குதிரைகளும் உறையூர் வீரர்களோட உடல்களும் அந்த இடத்துல அங்கங்க இருந்துச்சு. அதுக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்கான் கோவன். அந்த இடத்துல விரி கொம்பு மாடு ஒண்ணு செத்து கிடக்குது. அதை பார்த்ததும் கோவனால தாங்க முடியல. மாடுகளை பூச்சிகள் கடிக்கிறதையே பொறுத்து கொள்ள முடியாம வெண்சாந்து உருண்டை செஞ்சு வச்ச குளத்துல பிறந்தவன் நான். அப்படி இருக்கும்போது என்னோட மாடுகள்லாம் அழியறதுக்கு பச்சிலை எரிசார என்னோட கையாலேயே தந்துட்டனே அப்படின்னு சொல்லி அந்த செத்துப்போன மாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து கதறி அழுகிறான் கோவன். திடீர்னு அந்த மாட்டோட இரு கொம்புகளை பிச்சு எடுத்து முழு விசையோட தன்னோட தொண்டைக்குள்ள இறக்கி உயிரை விட துணிஞ்சான் கோவன். குருதி மெல்ல மெல்ல வெளியேறும் போது கோவனின் உயிரும் மெல்ல மெல்ல பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் என்னாச்சுன்னு போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்ல இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்ப்போம். அனங்கேறி ஆடிய பெண்கள் உக்கிரம் கொள்றாங்க. ஆடு களத்துல விரிந்த கூந்தலும் பிளந்த வாயுமா குதித்தாடும் பேயாடல் தொடங்குது. துடியின் ஓசை காதை கிழிக்குது. கூட்டத்தின் குலவையொளி பேரச்சத்தை ஏற்படுத்துது. முன்புறம் கொற்றவையின் திசை நோக்கி துடியெடுத்து குலப்பாடலை பாடிக்கொண்டிருந்த பெண் ஆவேசம் மேலிட துடியை வீசி எறிந்து பின்புறம் திரும்பினார். நெருப்பு கோலமா இருந்தது அவளோட கண்கள். அணங்குகளின் பேயாட்டத்தால நிலம் நடுங்கி கொண்டிருக்கு. பின்புறம் திரும்பியவள் களத்தின் நடுவுல வரையப்பட்டிருந்த கோலத்தை கால்களால குறுக்கும் நெடுக்குமா அழுத்து அலங்கோலப்படுத்துறா. செம்பாதேவி வேணாந்தாயி, செம்பாதேவி வேணாந்தாயி, வேணாந்தாயி என ஆண்களும் பெண்களும் பெரும் குரல் எடுத்து வேண்டிக்கிறாங்க. கதறலும் கண்ணீரும் கரை புரளுது. கோலத்தின் நடுவுல நாணல் கூடையில வைக்கப்பட்டிருந்த வெண்சாந்தி உருண்டையை நோக்கி போனா அவளின் கண்களில் இருந்த ஆவேசத்தையும் கைகளோட வேகத்தையும் கண்டு கூட்டம் நடுங்குது. அந்த இடத்துல என்ன நடக்க போதோ அப்படின்ற பதட்டத்துல கூச்சல் உச்சத்துக்கு போகுது. குலவை ஒளி பீரிட எல்லாரும் களத்தை நோக்கி போறாங்க. அணங்குகளின் ஆட்டத்தை தாண்டி யாரும் உள்ள நுழைய கூட முடியல. வெண்சாந்து உருண்டையில வைக்கப்பட்டிருந்த இரு கொம்புகளையும் ஆவேசத்தோட பிடுங்கி எடுத்தா கூட்டம் கதறுது. பிறர் அவளை நெருங்க முடியாத வளையத்தை அணங்குகள் உருவாக்குறாங்க. வேணாந்தாயி, செம்பாதேவி வேணாந்தாயி, உயிர் நடுங்க கத்துறாங்க. கத்தும் குரல்களுக்கு நடுவுல அவளோ பிடுங்கிய கொம்புகளை தனது இரு மார்புகளை நோக்கி உள்ளிறக்கு துணிறா. கண்ணிமைக்கிற நேரத்துல இடது புறத்துல இருந்து தாக்கப்பட்டு தூக்கி வீசப்படுறா. இரு கொம்புகளும் எங்கேயோ உருண்டு போய் விழுது. கூட்டத்தினர் வாய் பிளந்து நிக்கிறாங்க. தாக்கியது குலநாகினி. அணங்குகளுக்கு நடுவுல மூச்சிறைக்க நிக்கிறா. அணங்குகளின் ஆத்திரம் தனிய ஆரம்பிக்குது. ஆவேசம் கொண்ட குலநாகினி காலத்தையும் கதையும் தனது இரு கைகளை கொண்டு இறுக்கி நிறுத்தினா. கூட்டம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. தள்ளப்பட்டு கீழே விழுந்தவளுக்கு ஆத்திரம் அடங்கல. பற்களை நர நர நரன்னு கடிக்கிறா. குலநாகினை நோக்கி பாய்ஞ்சு வரா. மரமே நில குலைஞ்சி விழுற மாதிரி இருந்தது அவளோட பாய்ச்சல். அவளோட வேகத்தை எதிர்கொண்டு தாக்கி அசைய விடாம பிடிச்சு நிறுத்துறா குலநாகினி. கூடி இருந்த மக்களோட குலவையொலி மீண்டும் உச்சத்துக்கு போகுது. அவளது இரு கைகளையும் பிடித்த குலநாகினி அப்படியே அழுத்தி வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்த கூடைக்கு முன்னால உட்கார வைக்கிறா. கூடைய பார்த்ததும் அவளின் கொதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அடங்க தொடங்குது. குலநாகினியை அண்ணாந்து பார்த்துட்டே எல்லா பற்களும் தெரிகிற மாதிரி முழு வாயிலும் சிரிப்பை காட்டி தலையாட்டுறா. அதே மாதிரி சிரிப்போட தலைய வேகமா ஆட்டி அமைதிப்படுத்துறா குலநாகினி. அணங்கு ஆடின 4 பெண்களும் பல்வரிசை காட்டி சிரிச்சுக்கிட்டே அவளை சுத்தி உட்கார்றாங்க. குலநாகினி அந்த வட்டத்தை விட்டு வெளியேறி தன்னோட இடத்துக்கு போறா. கபிலருக்கு உடல் முழுதும் வியர்த்து வடியுது. நிலைமை அமைதியான பிறகுதான் பாரியின் அருகில அவரால் வர முடிஞ்சது. கணிக்க முடியாத நிகழ்வுகளை கை கொள்ள யாரால் முடியும்? இது காலங்களுக்கு இடையில நடக்கும் போர். நினைவுகளின் வழியே குருதி வழிகிறது. நம்மால் என்ன செய்ய முடியும்?
வெட்டுக்காயம் இருப்பதோ பல 100 ஆண்டுகளுக்கு முன். பாரியின் வார்த்தைகளை கபிலரால புரிஞ்சுக்க முடியல. காட்சிகள் ஏற்படுத்திய கொதிப்பால அவர் மனம் திணறி போய் கிடக்குது. மூச்சு விட முடியாத திணறலோட தான் பாரியின் குரலும் இருக்கு. கபிலர் பாரியை உற்று பார்க்கறாரு. புருவம் உயர்த்தி பெருமூச்சு விட்டபடி பாரி சொன்னா, கதை இன்னும் முடியல. கபிலரின் கருவிழிகள் அசைவற்று நிக்குது. இப்போ நம்ம அந்த மிச்ச கதையை பார்க்கலாம். 3 வாரங்களுக்கு பின்னால பெரும் படையோட உறையூர் தலைவன் செம்மலை அடிவாரம் போறான். அப்போ அவங்களை எதிர்த்து போரிட அங்க யாருமே இல்லை. அந்த பெரிய பொக்கிஷ மலை தங்களோட ஆளுகைக்கு வர காரணமான மகன் கிள்ளிய கொண்டாடி தீர்த்தான் தந்தை. ஒரு சில மாதங்களுக்கு பின்னால கிள்ளியோட குதிரை உறையூரின் பெரும் வீதியை கடந்த போது தொலைவுல வெண்ணெய் விற்கும் பெண் ஒருத்தி போறது தெரியுது. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கறான். அவனால நம்பவே முடியல. தலையில கூடைய சுமந்து போயிட்டு இருந்தவ செம்பா அப்படியே அசந்து போய் நிக்கிறான். அன்னைக்கு நள்ளிரவு நடந்த தாக்குதல்ல இந்த அழகு தேவதை அழிஞ்சு போனா அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்காகவே மீண்டு வந்தவள் போல அதே தெருவுல வந்து நிக்கிறாளே அப்படின்னு திகச்சு போய் நிக்கிறான் கிள்ளி. அவனை திரும்பி பார்த்தபடி செம்பா சின்னதா சிரிச்சிட்டு நடக்கிறா. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் மெருகேறிய அழகோட இருக்கிறா. பக்கத்துல இருந்த ஒருத்தனை அழைச்சி குதிரையை அவன் கையில கொடுத்த கிள்ளி, போய் தந்தைய அழைத்து வா, அன்று பார்க்காத அழகை இன்றாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவள் பின்னாலேயே நடந்து போறான். இறங்கு வெயில ஊரை விட்டு மிக தள்ளி முன்னர் கிடை போட்டிருந்த நிலத்தை நோக்கி அவள் நடந்து போறா. அடர்ந்த செடி கொடிகள் துளிர்த்து கிடக்கும் பாதையில அவள் நடந்து போகும் அழக ரசிச்சுக்கிட்டே பின்னாலே நடந்து வரான் கிள்ளி. அவ வேணும்னே எதையும் செய்யற மாதிரி தெரியல அவனுக்கு. கைகளை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா நீட்டி பூக்களை பறிப்பதும் பூச்சிகளை தட்டி விடுறதுமா அவன் நடந்து போயிட்டு இருக்கா. பின்னால நடந்து வந்துகிட்டு இருக்கிற கிள்ளிக்கு இது எல்லாமே ஒரு சைகையா தான் தெரியுது. காத்துல பறந்தபடி காமம் கொண்ட இணை தும்பிகள் அவளோட முகத்துக்கு நேரா பறந்தப்போ தலை வணங்கி அந்த இடம் கடந்தா. பின்னால வந்தவனால அந்த காட்சியை கடக்க முடியல. பெரும் கூடைய கவிழ்த்து போட்டது மாதிரி இருந்த ஒரு சிறு குடில் தனியா இருந்துச்சு. அவனை திரும்பி பார்க்காமலேயே குடிலுக்குள்ள நுழைந்தா செம்பா. படலை மூடாமே திறந்தே வச்சா. அவள் நடக்க தொடங்கிய பொழுதிலிருந்து அவனை அழைத்தபடிதான் இருக்கிறா. வீட்டுக்குள் நுழையும் போது தனியாக அழைக்க வேண்டுமா என்ன? அவன் குடிலுக்குள்ள தலைய நுழைக்கிறான். அவ வைக்கோல் பாய் ஒன்ன விரிச்சிருந்தா. அதன் நடுவுல கால் மடக்கி அவள் அமர்ந்த போது தும்பி உடல் மடக்கி பறந்தது அவனுக்கு நினைவு வருது. முன் செல்லும் தும்பியை நினைச்சபடி பின்னந்தலை சரிய பாயில படுக்கிறான். செம்பாவின் முதுகின் மேல கை வைக்க போகும்போதுதான் அவனுக்கு உள்ளிருந்த ஆபத்து பிடிபட தொடங்குது. குடிலின் 4 திசைகளிலும் செம்பாவை போலவே 4 பெண்கள் குத்த வச்ச நிலையில உட்கார்ந்திருக்காங்க. பார்த்த கணத்தில் சட்டென எழ முயற்சி செய்யும் போது ஆளுக்கு ஒருவராக அவனது கைகளையும் கால்களையும் பிடிச்சுக்கிட்டாங்க. அவன் கடும் கோபத்தோடு கூச்சலிட்டு தன்னை விடுவிக்க முயற்சி செய்றான். ஆனா அவங்க பெரும் அழுத்தம் கொடுக்காம மிக இயல்பா அவனை அழுத்தி பிடிச்சுக்கிறாங்க. நாளொன்றுக்கு 100 மாடுகளின் 400 காம்புகளில் பால் கறக்கும் விரல்கள், பெரும் கிடைக்குள் விதவிதமான கொம்புகளோடு உரசி கிடக்கும் எண்ணற்ற மாடுகளை விலக்கி நகர்த்தி தள்ளி வெளிவரும் கைகள், அதுவும் ஒருவர் இருவரல்ல 4 பேர். அவனால் என்ன செய்ய முடியும்? செம்பா குடிலின் மேல் செருகி வைக்கப்பட்டிருந்த 2 கொம்புகளை உருவி எடுக்கிறான். அதுவரை கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தவன் கண்கள் முன்னால மரணத்தின் வடிவத்தை பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த கொம்புகள்ல இரத்த கரை ஏறி இருந்தது. விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப உயிர் போக கத்துறான். காவிரி ஆற்றங்கரையில செழித்து கிடக்கும் மர புதர்களை தாண்டி தனிச்சிருக்கும் குடிலுக்குள்ள போடும் கத்தல் யாருக்கு கேட்கும்? செம்பா கால் மடக்கி அவன் அருகில உட்கார்ந்திருந்தா. நெஞ்சு குழிக்குள்ள அந்த கொம்பை விட்டு இறக்க போறா அப்படின்னு நினைச்சு நடுங்கிட்டு இருக்கும் போது அவனோட மார்புல கோவனுக்கு பிடிச்ச ஒற்றை சுழி கோலத்தை போட்டா செம்பா. கொம்போட நுனி அவனோட நெஞ்சின் மேல் தோலை கீறியபடி நகர நெஞ்சு நிறைய மெல்ல ஊறும் குருதியின் வழியே ஒற்றை சுழி கோலம் உருவாகுது. செம்பா என்ன செய்யறா அப்படின்னு அவனுக்கு புரியல. நெஞ்சு பகுதியை முடிச்ச பின்னால இடுப்புக்கு கீழே 2 கால்களையும் வளைஞ்ச 2 கோடுகளை கொம்பின் கூர் முனையால இழுக்கிறா. கதறலை நிறுத்திய அவன் அவளது வினோதமான செயலால உறைஞ்சு போறான். அந்த 4 பெண்களும் அவனை அப்படியே புரட்டி போடுறாங்க. அவனோட முதுகிலும் ஒற்றை சுழி கோலத்தை போட்டு இடுப்புக்கு கீழே பாதம் வரை 2 கோடுகளை இழுக்கிறா செம்பா.
கொம்புகளால குத்தி கொல்லாம மேல் எழுந்தபடி கீறி விடுறா. இது போதும், எப்படியாவது உயிர் பிழைச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை அவனது கண்கள்ல உயிர் கொண்டப்ப அவனை தூக்கி நிறுத்துறாங்க. அவனோட கைய உதறி தன்னை விடுவிக்க முயற்சிக்கிற நேரத்துல இடது புறம் நின்னவ ஒரு முறுக்கு முறுக்கினான். நோயால பாதிக்கப்பட்ட மாடுகளின் மூக்கில் பச்சிலை சாறு விடணும்னா அப்போ அதன் கொம்புகளை முறுக்கி மூக்க மேல் நோக்கி திருப்பியபடி சாறு இறங்கும் வரை பிடித்திருக்கணும். மாடு தனது முழு பலத்தால கொம்பை திருகும். ஆனா அதை பிடிச்சிருக்கிறவங்க அசைய விடக்கூடாது. மாட்டின் கொம்பை திருகி நிறுத்தும் பணிதான் கிடையில் அவளுக்கு பல நாள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனது கையை சற்றே திருகிய போது உள்ளுக்குள் எத்தனை எலும்புகள் நொறுங்கின அப்படின்னு தெரியல. ஆனா இவ்வளவு நேரமும் அவன் கத்திய மொத்த கதறலும் இப்போது ஒரே நேரத்துல வெளிவருது. போதுமென நினைத்து திரும்பிய செம்பா அப்போதுதான் அவனோட தோள்களை பாக்குறா. வலது கை தோள்பட்டையில ஒரு சுழியை கீறி விரல்கள் வரை இறக்குறா. அதே போல இடது கையிலும் இழுத்தா. அந்த கொம்புகளை மீண்டும் மேற்கூரையில செருகிய செம்பா குடிலின் ஓரத்துல மூடி வச்சிருந்த நாணல் கூடையை எடுக்கிறா. அதில் மணத்து கிடந்தது வெண்சாந்து உருண்டை. அதை இரு கைகளிலும் அள்ளி அவனது கழுத்திலிருந்து கால் கணு வர பூசுறா. வெண்ணெயில் குளுமை அவனது உடல் எங்கும் பரவுது. கூட நிறைய இருந்த வெண்சாந்து உருண்டை அவன் உடல் முழுவதும் மணக்குது. இப்ப 4 பேரும் அவங்களோட பிடிய விட்டு விலகுறாங்க. உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு குடில விட்டு வெளியே ஓடுறான் கிள்ளி. நீண்ட இடைவெளிக்கு பின்னால வெண்சாந்து உருண்டையின் மனம் காத்துல பரவுது. பறவைகளின் மூக்குக்குள்ள இறங்குது. ஓடிய கிள்ளியின் இடதுபுற தோளிலே வந்து அமர்ந்தது ஒரு காகம். ஒரு கையால் அதை தட்டி விட்டு திரும்பும் போது 3 காகங்கள் வலதுபுற தோளில் அமர வந்தன. இன்னொரு கையை தூக்க முடியாததால வலது கையாலே அவற்றை தட்டி விரட்ட முயன்ற போது தோளின் கிழிப்பாடுகளுக்குள் இறங்கி எழுந்து காக்கையின் அழகு ஐயோ என கத்த வாயெடுத்தவனின் செயலை மறுகணமே வாயடைக்க வைத்தது. எதிர் திசையில் படப்படுத்து வந்து கொண்டிருந்த பறவைகளின் பெரும் கூட்டம். காஞ்சி போன நாணல் கூடையே நார் நாரா கிழிக்கும் அளவுக்கு பறவைகளை வெறி கொள்ள செய்தது வெண்சாந்து உருண்டை. மாலை நேரத்துல பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு ஊரார்கள் நினைக்கிறாங்க. அவை அனைத்தும் அலை அலையா வந்து இவன் மீது இறங்கிட்டு இருக்கு. துள்ள துடிக்க கதறி அவன் ஓட ஓட பறவைகளின் கூட்டம் அவனை சுத்தி சுத்தி வருது. பறவைகளின் அலகுகள் கொத்தி எடுக்கும் இடமெல்லாம் வெண்சாந்து உருண்டை உருகி உள்ளே போகுது. அடுத்த பறவையின் அலகுகள் ஆழத்துக்குள்ள போய் அதை எடுக்குது. செம்பா வெண்சாந்து உருண்டையை மேலெல்லாம் பூசும் போது அவனது முகத்தில் சிறு துளி கூட படாம பூசுறா. ஏன் அப்படி பண்றான்னு அந்த கூட இருந்த 4 பெண்களுக்குமே தெரியல. குடிலின் வாசலை நின்று பார்க்கும் போதுதான் அவங்களுக்கே விளங்குது. பறவைகள் அவனது உடலை துகள் துகளா கிள்ளி எடுப்பதை கண்களின் கடைசி துளி உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் பார்க்கணும். அழிவு அணு அணுவா நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல மிகவும் தாமதமா வந்து சேர்ந்தன மரங்கொத்திகள். அந்த மரங்கொத்திகளால உள்ளார நுழைய முடியல. காக்கைகளின் இடைவிடாத கரைச்சலும் பிற பறவைகளின் கத்தலுமாக பேரிரைச்சல் நிலவுது அந்த இடத்துல. மரங்கொத்தி பறவை ஒண்ணு அவனோட இடதுபுற மார்பை நோக்கி ஒரு அம்பு நுழையிறது போல பாஞ்சு அதே வேகத்துல வெளியே இழுத்தது தன்னோட கூரிய அழக. மறுநாள் காலையில கபிலர் எழுந்த போது உடல் முழுவதும் நடுக்கமாவே இருந்தது. மூலிகை சாற்ற கொடுக்கறாங்க, வாங்கி குடிக்கிறாரு. பகல் முழுவதும் நடுக்கம் நீடிக்குது. கண்ணுக்குள்ள செம்பாதேவி நிலை கொண்டிருக்கிறா. ஆடு களத்துல உருண்டு விழுந்த 2 கொம்புகளை எடுத்து வந்து அவள் முன் வணங்கி நிற்கிறான் முடியன். அதுல இருந்து ஒரு கொம்பை எடுத்து அவனோட உரையில செருகிறா. மற்றொன்றை எடுத்து காலடியை தொட்டு வணங்கி கிடந்த வீரன் ஒருவனின் இடுப்புல செருகிறா. குலப்பாடல துடி அடித்து பாடி அந்த பெண்ணின் முகத்தை அப்போதுதான் கூர்ந்து பார்க்கிறாரு கபிலர். அவருக்கு அறிமுகமான முகம் அது. எங்கே பார்த்திருக்கிறோம் அப்படின்னு குழம்பிட்டே இருக்கும்போது புலிவால் குகை அவருக்கு நினைவுக்கு வருது. பன்றி கரிய அவளோட கைகளை கொடுத்த கணம் நிழலாட கை கூப்பி கபிலர் சொல்றாரு, நீ என் மகள் அல்ல, என் தாய் நீ அப்படின்னு சொல்றாரு. மாலை நெருங்கிட்டு இருக்கு. கபிலரோட இருப்பிடத்துக்கு வந்தாரு பாரி. உடல் நடுக்கம் இருக்கத்தான் செய்தது. அதை காட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு அவரு முயற்சி பண்றாரு. பலன் அளிக்கல. உங்களின் நடுக்கத்துக்கு காரணம் உடல் அல்ல, மனம். அது கலங்கி போய் இருக்கு அப்படின்னு பாரி சொல்றாரு. அதை ஏற்ற கபிலர் சற்று மௌனத்துக்கு பின்னால சிந்தப்பட்ட குருதி கதைகளின் வழியே தலைமுறைகளுக்கு கைமாறி வந்துகிட்டே இருக்கு. கதைகள் தான் மனித நினைவுகளிலிருந்து குருதி வாடை அகலாம இருக்க காரணமா
அப்படின்னு கேக்குறாரு. ஆம் அப்படின்னு தலையசைச்சு பாரி சொல்றாரு. கடித்து இழுக்க விலங்குகளுக்கு பல் இருக்கிற மாதிரி மனிதனுக்கு கதை. நடுங்கி எழுந்தாரு கபிலர். மனம் அல்ல, சொல்லால் நிகழ்கிறது நடுக்கம். கிள்ளியோட முன்புறம் பாய்ந்த மரங்கொத்தி பின்புறமா வெளியேறி போனதை பேசும் கதைதான் நம்பிக்கையின் வேரா இருக்கு. அது இல்லைன்னா மேலெல்லாம் வைரக்கல் பதிந்து பெரும் வடம் அணிந்த கிள்ளி ஆட்சி செய்து எல்லோரையும் வாழ வைத்தான் அப்படின்னே கதைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். கதைகள் தான் நல்லவர்களுக்கான கடைசி நம்பிக்கை. பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி என இயற்கையெல்லாம் நமக்கு துணை நிற்க அழித்தொழிப்பவர்கள் வீழ்வார்கள், அழிக்கப்பட்டவர்கள் எழுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையே கதையன்றி வேறு யார் கொடுப்பது? பாரி சொல்வதை கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்கிறாரு கபிலர். பாரி தொடர்ந்து பேசுறாரு. ஈட்டியை விசை கொண்டு எரியும் எங்கள் வீரர்களின் கை தன்னிகரற்ற வலிமை கொண்டிருப்பது சதையால் அன்று, கதையால். இந்த பதிவுல இருக்கிற நியாயங்கள் ஏன் என்ன சேரல, அதை தடுத்து கொண்டிருந்த உண்மைகள் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு கபிலர். வேந்தர்களுடன் தான் கொண்ட நட்புக்கு மனம் நம்பிக்கையாக இருக்க நினைக்கிறது. தன்னை பேணி போற்றும் வேந்தர்கள் காட்டிய அக்கறையை பொய் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எண்ணங்கள் மனக்கலக்கத்தை மேலும் அதிகப்படுத்துது. அவர் பாரி சொன்னதை வழிமொழியில முகம் உணர்வுகளை வெளிக்காட்டி விடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் இறுக்கமாவே தலையசைக்கிறாரு. இத கவனிச்ச பாரி சின்னதா புன்முறுவல் பூத்து இருக்கை விட்டு எழறாரு. நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள் புலவரே, நாளை காலை நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன், நான் இன்று வர வேண்டாமா? உங்களது உடல்நிலை அப்படி இருப்பதால் ஓய்விடுங்கள் என்று சொல்கிறேன். இன்று 3ஆம் நாள், மற்ற நாட்களைப் போல இருக்காது புலவரே. சற்றே அச்சமூட்டுவதாக இருக்கும். அச்சம் என்பதற்கு அவன் கொண்டுள்ள விளக்கத்துக்குள் நேற்றைய நாள் இடம்பெறவில்லை போலும். கடந்த 2 நாட்களில் நடந்தவற்றை நினைவு கூர்ந்து கபிலர் கேட்கிறாரு. தெய்வ வாக்கு விலங்கு பழம் எடுத்த பின்னால தானே குலப்பானன் உள்ளிறங்குவான். முன்கூட்டியே எப்படி சொல்றீங்க பாரி அப்படின்னு கேட்கிறான். 3ஆம் நாளில் தெய்வ வாக்கு விலங்குக்கு வேலை இல்லை. காலம் காலமாக பின்பற்றப்படும் மரபு இது. மரபுகளுக்கு காரணம் இருக்க வேண்டுமல்லவா? நீங்கள் வருவதில் உறுதியாக இருக்கிறீர்களா? ஆமாம் பாரி, நான் வருவேன் அப்படின்னு கபிலர் சொல்றாரு. சரி வாருங்கள், பேசிக்கொண்டே போவோம் அப்படின்னு பாரி கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே கொற்றவை மரம் நோக்கி புறப்பட்டப்போ இருள் முழுமையா இருந்துச்சு. கபிலர் சொல்றாரு. மரபுக்கான காரணத்தை சொல்லாம அமைதி காப்பது எதனால்? தனிப்பட்ட காரணம் ஒன்றும் இல்லை, நான் வேறு ஒரு சிந்தனையில் இருந்ததால மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாரி சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் சொல்றாரு. உடல் எல்லாம் அச்சம் கொண்ட தெய்வ வாக்கு விலங்கால பழங்களை தான் எடுக்க முடியும், பாம்புகளை எப்படி எடுக்க முடியும்? புரியல கபிலர் சொல்றாரு. இன்று சொல்லப்பட போவது நாகக்குடியின் கதை அப்படின்னு சொல்றாரு பாரி. நாகக்குடியின் கதைய அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது விடியல். நன்றி, வணக்கம்.